மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான டாப் 20 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த 2 கொஸ்டின் பேப்பரில் மினிமம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக படிச்சிருங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23 24 அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக, வீட்சன் சமண சுற்றில் சமநிலைக்கான நிபந்தனையை பெறுக, பயட் சாவர்ட் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியினால் ஒரு புள்ளியில் விளையும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக, மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை படம் வரைந்து விளக்குக, வெளிவிடு நிறமாலை என்றால் என்ன, இதன் வகை, ஆடி சமன்பாடு சமன்பாட்டை தருவி, யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டயகலத்திற்கான கோவை, தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாடு பெறுக, ஹைட்ரஜன் நிறமாலையின் வரிசைகளை விவரி, முழு அலை திருத்தியின் செயல்பாட்டினை படத்துடன் விளக்குக. அதற்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, மின்தேக்கியின் பயன்கள் மற்றும் வரம்புகள் ஆகியவற்றை விளக்குக, மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்புகளில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை மதிப்புகளை தருவி, கால்வனாமீட்டர் ஒன்றை வேல்ட்மீட்டராக மாற்றும் முறையை விவரி, மின் மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இருப்புகளை விளக்குக, பயன்பாடுகளை கூறுக, அகச்சிவப்பு கதிர்கள், மைக்ரோ அலைகள், புறவதா கதிர்கள், கோளக ஆடியில் F மற்றும் R இடையேயான தொடர்பை பெறுக, புரூஸ்டர் விதியை கூறி நிறுவுக, எலக்ட்ரானின் டிப்ராய் அலைநீளத்திற்கான சமன்பாட்டை பெறுக, கேத்தோடு கதிர்களின் பண்புகளை எழுதுக, டி மார்கனின் முதல் மற்றும் இரண்டாம் தேற்றங்களை நிறுவுக. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ஃபஸ்ட் 2 கொஸ்டின் அதே தான். அதுக்கடுத்து காந்த புலத்தின் வைக்கப்பட்ட மின்னோட்ட பாயும் கடத்தி மீது செயல்படும் விசைக்கான கோவையை பெறுக, காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சுற்றின் திசையை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை எவ்வாறு பெறலாம், உட்கவர் நிறமாலை என்றால் என்ன, அதோட வகை, லென்ஸ் உருவாக்குப சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாட்டை தருவி, கூட்டு நுண்ணோக்கி விவரித்து உறுப்பியதற்கான சமன்பாட்டை பெறுக, எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம் சுருக்கமாக விளக்குக, எலக்ட்ரான் மின்னோட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வை விவரி, ஒரு அலைத்திருத்தியின் செயல்பாட்டினை படத்துடன் விளக்குக. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான கோவை தருவி, ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக, காந்தப்புல கோடுகளின் பண்புகளை தருக, நீண்ட வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண்ணை காண்க, மின்காந்த அலையை தோற்றுவிக்கும் மற்றும் அதை கண்டறியும் ஹெர்ட்ஸ் ஆய்வினை சுருக்கமாக விவாதி, தோற்ற ஆழத்திற்கான கோவையை தருவி, போலராய்டின் பயன்களை தருக, ஒளிமின்கலத்தின் பயன்பாடுகளை எழுதுக, ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவு விவரி, டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவதை விவரி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மினிமம் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் இதை விட முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.